2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட ஒரு ப்ராப்ளம். எல்சிஎம் ஆஃப் கொடுத்து ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்து அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். எல்சிஎம் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy the whole square, 4x minus 6y the whole cube and 8x cube minus 27y cube. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 ஈக்குவேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஆப்டாட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy the whole square. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம காமனா எடுக்கலாமா? இதை நீங்க ஃபுல்லுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க மைண்ட்லேயே பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் வந்து உள்ள ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆல்ரெடி இதுல வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கும். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 2x அப்படிங்கிறத நம்ம இருக்குமா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்த போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3y அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4x மைனஸ் 6y இந்த ஹோல் கியூப். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது புரியல அப்படின்னா a ஸ்கொயர் a minus b the whole square போட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கூட இந்த மாதிரி வரும். அதுக்கு நம்ம டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம், டைம் சேவ் ஆகும். 4x minus 6y the whole cube பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 கியூபா நம்ம காமனா எடுக்கலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா 2 தான் வெளியே எடுத்துருக்கணும். ஆனா வந்து இதுல கியூப் இருக்கிறதுனால நம்ம இதுல கியூப் இருக்கிறதுனால 2 கியூப் நம்ம காமனா எடுக்கணும். 2 கியூப் காமனா எடுத்தா இது வந்து 2x மைனஸ் 3y. இப்போ ஏன் இந்த மாதிரினா 2x மைனஸ் 3y ஃபார்மெட்ல கொண்டு வரணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போதான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அடுத்து 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இது பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்முலால வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா 2x the whole cube minus இது 27y cube 3y the whole cube அப்படி எடுத்துக்கலாம். a cube minus b cube ஃபார்முலா வந்து a minus b into a square plus ab plus b square அப்படி பார்க்கும்போது 2x minus 3y 4x square plus 6xy plus 9y square இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் வந்து எல்லாத்துக்கும் காமன், எல்லாத்தோடையும் ஹையர் டிகிரியும் எடுக்கணும். அது என்ன சொல்றது, நம்ம நம்பர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய நம்பரும் எடுக்கணும். அதே சமயத்துல இல்லாத நம்பரும் எடுக்கணும். ஒரு இதுல இல்லை அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறத எடுக்கணும். இதுல வந்து ஸ்கொயர் வரும், இதுல கியூப் வரும். சாரி, அதை போட மாட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 கியூப் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே இல்லை. ஸோ நம்ம அதை எல்சிஎம் மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 2 கியூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3y. இது வந்து ஹையர் டிகிரி வந்து கியூப் இருக்கு. ஸோ 2x மைனஸ் 3y. அதே சமயத்தில் இது மூணுலையுமே காமனாக இருக்கு. ஆனால் இருக்கிறதே ஹையஸ்ட் வந்து 2x மைனஸ் 3y ஹோல் கியூப், அதை போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 6y 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் ஆன்சர்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா கூட நம்ம இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம அதில் போட்டு குழந்தைக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2 கியூப் வந்து சப்போஸ் வந்து ஆப்ஷன்ல வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்முலா அப்படி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் இது ஆன்சர் தான் வந்துச்சு. அவ்வளோதான்.